மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு யோகியின் வாழ்க்கை நாம படிச்சாக்கா எத்தனையோ விதமான ஞானங்கள் எல்லாமே, அனுபவங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வருது மாஸ்டர்ஸ். இன்னைக்கு புத்தருடைய ஒரு சின்ன கதை பார்த்துட்டு அதன் மூலமா நாம் பண்ற இந்த தியானம் எவ்வளோ மிக்க நன்றானது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். புத்தர் காலத்துல டெலிஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, இந்த லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, எந்த விதமான இந்த டெக்னாலஜி என்பது இல்லவே இல்லை. அந்த நேரத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா மாட்டு வண்டியில தான் போகணுமே. சைக்கிள் ஆகட்டும், வண்டி ஆகட்டும், பஸ் ஆகட்டும், கார் ஆகட்டும், எதுவுமே இல்லை. இப்போ ஏதாவது ஒரு யக்னம் நாம செய்கிறோம் அப்படின்னா உடனே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு இந்த மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்து எல்லாருக்குமே சில நொடிகள்லயே தெரியப்படுத்துறோம். ஆனா அந்த நேரத்துல அந்த மாதிரி இல்லை. ஒருத்தருக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஒரு பறவையின் மூலமா அந்த கடிதம் எழுத்திட்டு அதை அனுப்பணும். எத்தனை பேருக்கு எத்தனை பறவைகள் மூலமா அனுப்ப முடியும்? ஊருக்கு ஒருத்தருக்கு அனுப்பினாலும் அது எப்பயோ போகும். அங்கே ரிசீவ் பண்றதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அந்த செய்தி என்பது பறக்குமா அப்படின்றது கூட தெரியாது. அந்த நேரத்துல உண்மையான மாணவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க மட்டும் வருவாங்க. புத்தர் ஏதாவது சொல்லுவாங்களோ, புத்தருக்கு நாம் ஏதாவது சேவை செலுத்தணும் அப்படின்னா நாம் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி தினக்கணக்கில், வார கணக்குல, மாத கணக்குல நடந்து போய் அவங்களுக்கு சேவை என்பது செலுத்துவார். அந்த மாதிரி இருந்துச்சு புத்தர் காலத்தில். ஒரு நேரத்துல ஒரே வாட்டி எல்லாருக்குமே ஒரு டெலிபதி மெசேஜ் கொடுப்பாங்க புத்தர். எல்லோரும் வாங்கோ, இங்க ஒரு பெரிய மீட்டிங் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த டெலிபதி மெசேஜ் வாங்கி மாத கணக்கா அந்த மாட்டு வண்டியில ஆகட்டும், நடந்து ஆகட்டும், புத்தர்கிட்ட வந்து ஒரு நாள் உட்காருவோம். எல்லோரும் வந்து இரவு 9 மணிக்கு புத்தர்கிட்ட வருவாங்க. அந்த நேரத்துல புத்தர் சைலண்டா உட்கார்ந்துருப்பாங்க, அமைதியாக. எல்லாரும் வந்து உட்காருவாங்க புத்தர் முன்னாடி, யாராவது சொல்லுவாங்களோ அப்படின்னு. புத்தர் எதுவுமே பேசாம உட்கார்ந்து இருக்கும் போது எல்லோருக்கும் அதுவே புரியுது, நாம கூட சைலண்டா உட்காரணும் அப்படின்னு. அந்த சைலண்டா உட்காரும் போது பக்கத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே முழுவதும் எல்லாருக்குமே புரியுவார். புத்தருடைய பிரதான சிஷ்யர் ஆனந்தன் அவங்க வந்து சொல்லுவாங்க 9 மணிக்கு, ஐயா எல்லாரும் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்களுக்காக உட்கார்ந்துருக்காங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி. சரி வர அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி வந்து உட்கார்ந்துடும். புத்தர் எதுவுமே பேச மாட்டாங்க, கவர்மெண்ட் சைலண்டா அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. புத்தர் 10 மணி ஆயிடும், 11 மணி ஆயிடும், 12 மணி ஆயிடும். திரும்பி ஆனந்தன் திரும்பி வரும், ஐயா 12 மணி ஆயிருக்கு, நீங்க ஏதாவது செய்தி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆனா புத்தர் அப்படியே சைலண்டா உட்கார்ந்துருப்பாங்க. 10 நேரத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் புத்தர் தியானத்துக்கு போயிடுவாங்க. எல்லோரும் அவங்க புத்தரை பார்த்துட்டு அவங்களும் தியானம் செய்ய ஆரம்பிப்பாங்க. 3 மணி ஆகும். ஆனந்தன் திரும்பி வந்து காதுல மெதுவா சொல்லுவாங்க, புத்தர் தியானத்துல உட்கார்ந்துருப்பான், ஐயா 3 மணி ஆயிருக்குது, எல்லோரும் வந்திருக்காங்க, உங்களுக்காக ஏதாவது தகவல் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புத்தர் எதுவும் பேச மாட்டாங்க, திரும்பி அப்படியே தியானத்துல உட்கார்ந்துருப்பாங்க. 5 மணி ஆகும். 5 மணி ஆனதுக்கு அப்புறம் புத்தர் கண்ணு திறந்து பார்த்தார். ஆனந்தன் வந்து திரும்பி கேட்பான், ஐயா காலை 5 மணி ஆயிருக்கு, இரவுலிருந்து எல்லாரும் உங்களுக்காக ஏதாவது தகவல் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி உங்க தகவலுக்காக காத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு. அப்ப புத்தர் சொல்லுவாங்க, என்ன தகவல் கொடுக்கணும்? நானு உட்கார்ந்து இருக்கிறோம், அமைதியா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது எல்லாமே ஆல்ரெடி கொடுத்தாச்சு, நானு மீதி என்ன கொடுக்கணும் நானு அப்படின்னு சொல்லி கேட்பேன். கொடுத்துட்டீங்களா ஆல்ரெடி அப்படின்னுவான். ஆமா கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவான். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க இங்கே அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன். நாம் எல்லோரும் ஒரு இடத்துல இணைந்து இருக்கிறோம் இன்னைக்கு, இதுதான் பெரிய செலிப்ரேஷன். நாம் எல்லோரும் உட்கார்ந்து தியானம் பண்றோம், இதுதான் நம்மளுக்கு தேவையானது. இந்த அமைதியில் எல்லோரும் அவங்களுடைய செல்ஃபுக்கு கனெக்ட் ஆயிருக்காங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுடைய இன்ட்யூஷன்ல எல்லாரும் அவங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு தேவையான தகவல்கள் அவங்களே வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் நான் என்ன கொடுக்கணும்? இந்த விஷயங்கள் எல்லாமே அறிமுகம் படுத்துறதுக்கு தான் இந்த மீட்டிங். நம்ம பேசினா மட்டுமே அது மீட்டிங், நம்ம பேசினா மட்டுமே அது சரியான முறை
அப்படின்றது கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி பீன் கிவன். எல்லோரும் ஆனந்த நிலையில ஆல்ரெடி வந்திருக்காங்க. நான் பேசினாலே ஆனந்தம் அப்படின்றது கிடையாது. பி an independent யோகிஸ் அப்படின்னு சொல்றதுக்காகவே நான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பேசாம யாருக்கு அவங்க தியானம் பண்ணியிருக்காங்க. அந்த தியானத்துல அவங்களுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிருக்கிறாங்க. அவங்களுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேல நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர் கேட்பான். அப்போ ஆனந்தனுக்கு புரிய வருது. இந்த முழு பிரபஞ்சத்திலேயே ஒரு சைலன்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த சைலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காகவே நாம் எல்லோரும் தியானம் செய்கிறோம். அந்த தியானத்தில் இந்த பிரபஞ்சத்துடைய அமைதி என்பது எல்லோருக்கும் அறிமுகமாகும். அது இல்லாம புத்தர் முன்னாடி உட்கார்ந்து நாம தியானம் செய்கிறோம் அப்படின்னா புத்தருக்கு எப்படி இருக்கும்? அவங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே இந்த உலக நன்மைக்காக என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை புத்தருக்கு. எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் அவங்க மனதில் ஓடிட்டே இருக்கும். ஒரு எண்ணம் நம்ம மைண்ட்ல வந்தது அப்படின்னா நம்ம ஆறாவின் மூலம் அது எல்லாமே வெளியே வந்து அது மேனிஃபெஸ்டேஷன் ஆக வேண்டியது எல்லாமே நடக்கும். அதாவது இந்த உலக நன்மைக்காக எத்தனையோ எண்ணங்கள் புத்தர் மைண்ட்ல இருக்குமே. யாரெல்லாம் புத்தர் உடைய ஆறால உட்கார்ந்து இருப்பார்களோ அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வாய்ப்பேச்சின் மூலம் இல்லாம தியானத்தின் மூலம் எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு யோகி என்பவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்கிறார் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னா அங்கே உட்கார்ந்து அவங்க முன்னாடி தியானம் செய்தாலே போதும். இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையான நிறைய செயல்கள் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு அறிமுகம் ஆயிடும். அது என்ன சார், நான் உட்கார்ந்த உடனே நான் இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிட்டேன், மனமே இல்லை, என்ன நடந்தது அப்படின்ற விஷயமே தெரியாது, அந்த நிலையில நான் இருந்தேன், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுதான் பிரபஞ்சத்துடைய உண்மையான நிலைமை. நான் என்பது இல்ல, மனம் என்பது இல்ல, புத்தி என்பது இல்லை. ஆனா நான் தியானம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும் இருக்கும். அது மிக்க உயர்ந்த ஒரு ஃபீலிங், ஒரு செயல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர். அதுக்காகவே பத்ரிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய தியானத்துல ஆற்றல் அதிகமாக பெறணும் அப்படின்னா பௌர்ணமி நாள் இரவுல தியானம் செய்யுங்கள், இயற்கையில தியானம் செய்யுங்கள். ஏதாவது யோகியின் சமாதி இருந்தால் அந்த சமாதியின் முன்னாடி உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள். யாராச்சும் ஒரு மிக்க பெரிய யோகி தியானம் செய்கிறார் அப்படின்னா அவங்க பார்வையில் அல்லது அவங்க செய்யற நேரத்துல நாம உட்கார்ந்து அவங்க முன்னாடி செய்யும் போது அற்புதமான ஒரு ஆற்றல் என்பது நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே எனர்ஜி பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இன்னைக்கு வந்தது கிடையாது. புத்தர் நேரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு மிக்க மகத்தான எனர்ஜி பூஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ். அதற்காக நாம் செய்யும் தியானம், நாம் செய்யும் மௌனம், நாம் செய்யும் சேவை என்பது இந்த உலக நன்மைக்காக நம்முடைய பங்கு எத்தனையோ எவ்வளவோ இருக்கு அப்படின்ற விஷயம் நாம் எல்லோரும் மறக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னா தியானம், மௌனம், சேவை என்பது மிக்க மகத்தானது. நமக்கு மட்டுமே கிடையாது, இந்த உலகத்திற்கும் கூட. அதற்காக தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் செய்து சில நேரம் மௌனத்துல இருந்து சில நேரம் நமக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த சேவை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். நன்றி மாஸ்டர்ஸ்.